கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான இந்த காலை பொழுதிலும் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால் பலப்படுத்தி நீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதிலே நிற்க பண்ணும் வார்த்தை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். தேவ மனிதனாக யோபுடைய வாழ்க்கையிலே ஒரே நாளையில் அவருடைய ஆசீர்வாதங்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நன்மைகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, பிள்ளைகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஆரோக்கியத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஸ்தோத்திரம், நிம்மதியை சமாதானத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. வியாதியிலே பலகீனத்தில் அவர் இருந்த அந்த நாட்களிலே அவருடைய நண்பர்கள் அவரை நலம் விசாரிக்க வருகிறார்கள். அவரோடு அமர்ந்து சம்பாஷணை செய்கிறார்கள். அப்பொழுது யோபுவின் நண்பர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரத்திலே பரிசுத்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை எழுதி கரத்திலே பைபிளை நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் மிகவும் வல்லமை உள்ளது. இந்த வார்த்தைகள் மிகவும் ஜீவன் உள்ளது. அது ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. இருபுற கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அற்புத அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே நம் கையிலே வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேத வார்த்தைகள் எல்லாம் நம்மை நிற்க பண்ணுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. சில நேரங்களிலே பாவத்திலே விழுந்து விடுகிறோம். சில நேரங்களிலே அவிசுவாசத்திலே விழுந்து விடுகிறோம். பலகீனத்தில் விழுந்து விடுகிறோம். ஸ்தோத்திரம். பொருளாதாரத்திலே விழுந்து விடுகிறோம். உலக வாழ்க்கையிலே விழுந்து விடுகிறோம். குடும்ப வாழ்க்கையிலே விழுந்து விடுகிறோம். சில நேரங்களிலே ஊழியத்திலே நாம் விழுந்து விடுகிறோம். சில நேரங்களிலே மனிதர்களுக்கு முன்பதாக நாம் விழுந்து விடுகிறோம். அப்ப இந்த உலகத்திலே ஒரு மனிதன் விழுந்து போவது உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு மனிதன் விழுவது இயற்கையாக இருக்கிறது. விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஸ்தோத்திர. நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்த வேத வார்த்தைகள் எல்லாம் விழுகிறவனை நிற்க பண்ணுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. உங்க கையில் இருக்கிற இந்த பைபிள், உங்க கையில் இருக்கிற இந்த வேத எழுத்துக்கள், இந்த வேத வார்த்தைகள் விழுகிறவனை நிற்க பண்ணுகிற வார்த்தையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதிலே நிற்க பண்ணுகிற வார்த்தை என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம். அப்ப இந்த வேத எழுத்துக்கள், இந்த வேதம், இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம் சொல்லுகிறது, விழுகிறவனை அது நிற்க பண்ணுகிற வார்த்தையாய் இருக்கிறது. அருமையான இந்த காலை பொழுதிலே ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஏதாவது ஒரு காரியத்திலே நீங்கள் வீழ்ந்திருக்கலாம். பாவத்திலேயோ, ரகசிய பாவத்திலேயோ, மீறுதலின் பாவத்திலேயோ, அல்லது துணிகரமான ஒரு பாவத்திலேயோ நீங்கள் விழுந்திருக்கலாம். மாமிஷகத்திலே விழுந்திருக்கலாம். அன்பிலே அல்லது விழுந்திருக்கலாம். ஒருவேளை பொருளாதாரத்திலே விழுந்திருக்கலாம். வருமானத்திலே விழுந்திருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில விழுந்திருக்கலாம். ஒருவேளை ஊழியத்திலே விழுந்திருக்கலாம். நீங்க எந்த காரியத்திலே, எந்த பகுதிகளிலே நீங்கள் விழுந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையானது, இந்த பைபிள் இருக்கிற வார்த்தைகளானது விழுந்த இடத்திலிருந்து உங்களை தூக்கி நிற்க பண்ணுகிற வார்த்தையாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நீ எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இளையகுமாரன் பாவத்தில் விழுந்தார், ஆனாலும் அவன் எழும்பி நின்றார், அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான், தகப்பனை தேடி போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை நிற்க பண்ணுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. பாவத்திலே விழுந்தவனை, அக்கிரமத்தில் விழுந்தவனை, இச்சையில் விழுந்தவனை, உலக வாழ்க்கையில விழுந்தவனை, உலக சிநேகத்திலே விழுந்தவனை கூட நிற்க பண்ணுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 18-19 அதிகாரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தேவ மனிதனாக எலியா, ஸ்தோத்திரம், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய அக்கினியை இறங்க பண்ணி 450 தீர்க்கதரிசிகளை அவர் கொன்று போட்டார். பராக்கிரமமான காரியங்களை, வல்லமையான காரியங்களை செய்தார்.
அப்பொழுது ஏசபேல் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாள், என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல உனக்கும் செய்யப்படும், நாளைக்கு இதே நேரத்தில் உனக்கும் செய்யப்படும் என்று ஒரு வார்த்தை சொன்ன பொழுது எலியா சோர்ந்து போய் விரக்தி அடைந்து, போதும் கர்த்தாவே நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு கெபியிலே ஒரு சூறை செடி கீழ் போய் அங்கு அமர்ந்து கொண்டார். அப்ப ஏசபேலின் வார்த்தை அவரை சோர்வடைய பண்ணிற்று. கொஞ்ச நேரத்திற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் வானத்திலிருந்து அக்கினியெல்லாம் இறக்கி தேவனே கர்த்தரே ஆண்டவர் என்று நிரூபித்த ஒரு தேவ மனுஷன் ஒரு பெண்மணியுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போனார். அவர் போய் ஒரு சூறை செடி கீழே முடங்கி கிடந்தார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று, எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம், நீ இங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், நீ எழுந்து புசி, நீ போக வேண்டிய தூரமோ வெகு தூரம் என்று ஆண்டவர் அவரை பலப்படுத்தின பொழுது அவர் எழுந்து காரியத்தை நடப்பிக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த இடத்துல ஒரு மனித வார்த்தையினாலே எலியா விழுந்து போனார், சோர்ந்து போனார், விரக்தி அடைந்தார், அவருக்குள்ளே மனமடிவு உண்டாயிற்று. அப்போ ஒரு மனுஷனுடைய வார்த்தை ஒரு மனிதனை மனமடிவாக்குகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனை மனமடிவாக்காமல் அவனை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறது. அப்போ ஏசபேலுடைய வார்த்தை எலியாவுக்குள் மனமடிவை கொண்டு வந்தது. கர்த்தருடைய வார்த்தை அவரை திடப்படுத்தினது, அவரை நிற்க பண்ணினது, தரிசனத்திலும் ஊழியத்திலும் பாதையிலும் ஓட வைத்தது. பண்பையான இந்த காலை பொழுதிலே ஒருவேளை பல விதமான காரியங்களில் விழுந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழும்பி ஜெபித்து கர்த்தருடைய வேதத்தை திறந்து இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள், இந்த வேத வார்த்தைகள் நீங்க எந்த பகுதியிலே விழுந்திருந்தாலும், எந்த பகுதியிலே சோர்ந்து போயிருந்தாலும், எந்த பகுதியிலே மனமடிவு அடைந்திருந்தாலும் அந்த பகுதிகளில் எல்லாம் இந்த வார்த்தைகள் உங்களை நிற்க பண்ணும். அதே தேசத்தில், அதே சமுதாயத்தில், அதே பட்டணத்தில், அதே வேலை ஸ்தலத்திலே இந்த வார்த்தைகள் உங்களை நிற்க பண்ணும். காரணம், நீங்க கையில் வைத்திருக்கிற இந்த வேத வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், அது உங்களை நிற்க பண்ணுகிற வார்த்தையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள், பரிசுத்த வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று பார்க்கும் பொழுது யோபு 4:4 சொல்லுகிறது, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவது, இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று படிக்கும் பொழுது தள்ளாடுகிறவனை பலப்படுத்துகிற வார்த்தைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தள்ளாடுகிறவனை, உலக வாழ்க்கையிலே தள்ளாடுகிறவனை, விசுவாசத்தில் தள்ளாடுகிறவனை, ஜெபத்தில் தள்ளாடுகிறவனை, கிருபையில் தள்ளாடுகிறவனை, ஊழியத்திலே தள்ளாடுகிறவனை, குடும்பத்தில் தள்ளாடுகிறவனை, பொருளாதாரத்தில் தள்ளாடுகிறவனை, தனிமனித ஜீவிதத்திலே தள்ளாடுகிறவனை, வார்த்தைகளிலே தள்ளாடுகிறவனை, இது பலப்படுத்துகிற வார்த்தையாய் இருக்கிறது, பலப்படுத்துகிற வார்த்தையாய் இருக்கிறது. அருமையான காலை பொழுதிலே பல முயற்சிகளை செய்து தோல்விகளை சந்தித்து எல்லா வாசல்களும் அடைபட்ட நிலைமையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, மிகவும் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இனி ஜெபிக்க முடியாது என்கிற நிலைமையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் காலையில் எழுப்பி ஜெபித்து இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது எந்த பகுதிகளிலெல்லாம் நீங்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும், அந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும். ஆதிகாமம் 15 நாம் படித்து பார்க்கும் பொழுது முந்தின அதிகாரத்தில் லோத்துவையும் குடும்பத்தையும் கொண்டு போய் விடுகிறார்கள். ஆபிரகாம் யுத்தம் செய்ததை விடுவித்துக் கொள்ளுகிறார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைய ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் சம்பத்துகள் இருந்தாலும் ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லாததினாலே அவர் சோர்ந்து போயிருந்தார். அவர் தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே, இந்த எலியேசர் ஒரு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான், எனக்கு ஒரு கர்ப்ப பிறப்பு இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று சொன்ன பொழுது அந்த இடத்துல ஆதிகாமம் 15 1 சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதிகாமம் 15 உன் கர்ப்ப பிறப்பே சுதந்திரவாளி என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொல்லி அவர் தள்ளாடி கொண்டு இருந்த பொழுது, ஸ்தோத்திரம், இவ்வளவு தரிசனங்கள் உண்டு, இவ்வளவு வாக்கு தத்தங்கள் உண்டு, இவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி தள்ளாடின ஆபிரகாமை பலப்படுத்தினது கர்த்தருடைய வார்த்தைகள் தான். நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமை பலப்படுத்தினது. பரமையான இந்த காலை பொழுதிலே நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளும் ஸ்தோத்திரம் விழுந்த இடத்திலேயே உங்களை நிற்க பண்ணும். இரண்டாவது, தள்ளாடுகிற உங்கள் முழங்கால்களை, தள்ளாடுகிற உங்கள் குடும்பத்தை, தள்ளாடுகிற உங்கள் பிரயாசத்தை அது நிற்க உங்களை பலப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது,
இந்த வசனங்கள் எப்படிப்பட்ட வசனம் என்று பார்க்கும் பொழுது வார்த்தைகள் சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதத்தில் 140வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை என்பது நம்மை புடமிடுகிற வார்த்தையாக இருக்கிறது, புடமிடுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. யோசேப்பை குறித்து நம்ம படிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சில நேரங்களிலே இந்த வேத வசனங்கள், இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களை புடமிடுகிறது, உங்கள் குடும்பத்தை புடமிடுகிறது, உங்கள் ஜீவிதத்தை புடமிடுகிறது. அதாவது கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால், கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் இந்த வேத வசனங்கள் எல்லாம் உங்களை புடமிடும். அப்ப இந்த வேத வசனம் எப்படிப்பட்டது? ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய பிரயாசங்களை, நம்முடைய பொருளாதாரங்களை எல்லாம் இது ஸ்தோத்திரம் புடமிடுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. யோசேப்பை அந்த வார்த்தைகள் புடமிட்டது, வாக்கு தத்தங்கள் நிறைவேற, யோசேப்புடைய தரிசனங்கள் நிறைவேற, யோசேப்புடைய சொப்பனங்கள் நிறைவேறுவதற்கு இந்த வேத வசனங்கள் எல்லாம் புடமிட ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது, இந்த வேத வார்த்தைகள் எப்படிப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று படிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 4வது, இந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று படிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை, இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை. கவலையோடு இருப்பவர்களுக்கு, கண்ணீரோடு இருப்பவர்களுக்கு, கேள்விகளோடு இருப்பவர்களுக்கு, குழப்பத்தோடு இருப்பவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை. எசேக்கியா தீர்க்கதரிசி மரணத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருந்த பொழுது, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன்னு சொன்னேன். இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை, இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை. அருமையான இந்த காலை பொழுதிலே ஸ்தோத்திரம், பலவிதமான சோதனைகளினால் இழைத்து போய் இருக்கிறீர்களோ, கஷ்டத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் பாரத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, ஒவ்வொரு நாளும் ஜெபித்து இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்தந்த நாளினுடைய கேள்விக்கான பதில், குழப்பத்திற்கான பதில், இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகள் இந்த வேத வசனங்கள் மூலமாக உங்களுக்கு உண்டாகும். அப்ப கர்த்தருடைய வேத வசனங்கள் எப்படிப்பட்டது? ஸ்தோத்திரம், விழுந்தவனை நிற்க பண்ணுகிற வார்த்தை, தள்ளாடுகிறவனை பலப்படுத்துகிற வார்த்தை, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அது புடமிடப்படுகிற வார்த்தை. 4வது வேதம் சொல்லுகிறது, இலைப்படைந்தவனுக்கு அது சமயத்திற்கேற்ற வார்த்தையாக இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வேத வசனங்களை தியானிங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று இந்த காலை பொழுதில் எங்கள் சிந்தித்தோம். அந்த வார்த்தைகள் விழுகிறவனை நிற்க பண்ணுகிற வார்த்தையப்பா. யாரெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அப்பா ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் விழுந்த நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களை நிற்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். மிகவும் தளர்ந்து போய் இருக்கிற அந்த பிள்ளைகளை அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையிலே ஜெபத்திலே தளர்ந்து போன பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. அப்போ ஸ்தோத்திரம். 3வதாக, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு இந்த பிள்ளைகள் இந்த வேத வசனங்கள் புடமிடப்படுகிற வார்த்தைகளாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லைப்படைந்த பிள்ளைகளுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை, கேள்விகளுக்கான பதில், குழப்பங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கட்டும் அப்பா. இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது இவர்களுடைய ஆவிக்குரிய அகக்கண்கள் திறக்கப்பட நான் ஜெபிக்கிறாண்டவரே. இந்த வேத வசனங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறேன். இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஜெபிக்கிறேன். அக்கினி மூழும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளை ஆசீர்வதி, முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.